வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமரர் கல்கி பெரியாரின் மேடை பேச்சு பற்றி ஆனந்த விகடன்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்காருங்க. அதை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். அதுல என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத சொல்ல போறேன். சாதாரணமாக ஈவே ராமசாமியின் பிரசங்கங்கள் 3 மணி நேரத்திற்கு குறைவது கிடையாது. தமிழகத்தில் இவரின் பிரசங்கத்தை மட்டும் தான் நான் 3 மணி நேரம் உட்கார்ந்து கேட்க முடியும் என்று தயங்காமல் கூறுவேன். எவ்வளவுதான் நீட்டினாலும் அவருடைய பேச்சில் அலுப்பு தோன்றுவதில்லை. அவர் உலக அனுபவம் என்னும் கலாசாலையில் முற்றுணர்ந்த பேராசிரியர் என்பதில் சந்தேகமில்லை. எங்கிருந்துதான் அவருக்கு அந்த பழமொழிகளும் ஓமானங்களும் கதைகளும் மற்றும் கற்பனைகளும் கிடைக்கின்றனவோ அறியேன். ஈவே ராமசாமியின் பிரசங்கம் பாமர ஜனங்களுக்கே உரியது என்று சிலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். அவர்களை வசப்படுத்தும் ஆற்றல் தமிழகத்தில் வேறு எவரையும் விட அவருக்கு அதிகம் உண்டு என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இதிலிருந்து அவருடைய பிரசங்கம் படித்தவர்களுக்கு ரசிக்காது என்று முடிவு செய்தால் அது பெருந்தவறாகும். என்னை போன்ற அரைகுறை படிப்புக்காரர்களுக்கு மட்டுமின்றி BA MA படித்தவர்கள் கூட அவருடைய பிரசங்கத்தை கேட்டு மகிழ்கின்றனர். அவருடைய விவாத திறமை மிகவும் அபாரமானது. இவர் மட்டும் வழக்கறிஞராகி இருந்தால் நாமெல்லாம் திருவோடு எடுக்க வேண்டியதுதான் என்று ஒரு வழக்கறிஞர் இன்னொரு வழக்கறிஞரிடம் கூறியதை நான் கேட்க நேர்ந்தது. இப்படி எழுதியிருக்காருங்க அமரர் கல்கி பெரியாரை குறித்து ஆனந்த விகடன்ல. சரி, மீண்டும் மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.